அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டின் ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் காலம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை நவமி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த தமிழ் மாதமான இந்த 2024ஆம் ஆண்டில் தமிழ் மாதமான ஆனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி மூன்றாவதாக வரும் மாதம் ஆனி மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆனி மாதம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழும் மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆனி மாதம். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம். தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம் ஆகும். நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்துள்ளது. சேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் சேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்திற்கு சேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன். ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 16 வகையான அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். ஆனி 12ஆம் தேதி புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 23ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் ஆனி திருமஞ்சத்தின் போது ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் விலகும். அனைத்து சிவாலயங்களிலும் மாலை நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடைபெறும். வைணவ தலங்களில் தலை சிறந்த ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறும். குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படும் வியாச பூர்ணிமா வருவதும் இந்த மாதத்தில் தான். இந்த நாளில் அனைவரும் தங்கள் குருவை வணங்கி ஆசி பெற திரு அருளும் குரு அருளும் சேர்ந்து கிடைக்கும். பொதுவாக நிறைய கோவில்களின் கும்பாபிஷேகம் ஆனி மாதத்தில் தான் நடைபெறும். ஏகாதசிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகின்றது. அன்றுதான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயை போக்கிக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆனி மாதம் பௌர்ணமியையொட்டி சுவாமியும் அம்பாலும் திருவீதியுலா வரும்பொழுது காரைக்கால் அம்மையார் திருவுருச்சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் வீட்டின் மீது ஏறி நின்று மாம்பழங்களை கூடை கூடையாக காரைக்கால் அம்மையார் மேல் அபிஷேகம் செய்வார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆனி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதியான புதனும் ராசிநாதனான சுக்கிரனும் கூடுதல் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கின்றார்கள். இதனால் உங்களுக்கு சுபிட்சம் ஆரம்பம் என்று தெரிய வருகின்றது. ஒரு பக்கம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு கெட்டவர் என்பதால் அவராலும் ஆச்சரியப்படுகின்ற நன்மைகள் இந்த ஆனி மாதம் 2வது வாரத்திலிருந்து நடக்கும். சம்பாத்திய உயர்வு, காரிய வெற்றி, அரசு சார்பான அனுகூலம் போன்றவைகள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். குடும்ப சிரமங்களை சரி செய்து விடுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்பு சச்சரவு தொடர்ந்தாலும் விலகிவிடும். 3வது வாரத்தில் ஆரோக்கிய வகையில் சின்ன சின்ன கோளாறுகள், மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனாலும் பெரிய சங்கடம் எதுவும் ஏற்படாது. வாரிசுகளின் எதிர்கால உயர்வுக்கான நடவடிக்கைகளை உங்கள் ராசிநாதன் வெற்றியாக்குவார். புதன் பகவானால் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு, ஒத்துழைப்பு என்றபடி நகரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் மாற்றங்கள் நல்ல விதமாக ஏற்படும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் அனுகூலமும் லாப உயர்வும் ஏற்படும். நாணய கோளாறு ஏற்படாது. உபரி ஆதாய கமிஷன், லாபம் பொருட்டு நீங்கள் ஈடுபடுகின்ற விஷயங்கள் அனுகூலத்தை
தரும். வாரிசுகளின் திருமண சுப கடமைகளை நல்ல விதமாக நிறைவேற்றுவீர்கள். சுவாதி நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். அயலூர் அயல்தேச தொழில் உத்தியோக முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு 3வது வாரம் முழுவதும் எல்லா வகையிலும் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. மேலும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பாராத பணவரவும் பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் நட்பு கிரகங்கள் மட்டுமல்ல, துலாம் ராசிக்கு செவ்வாய், ராசியான விருச்சிகம், மேஷம் இரண்டுக்குமே முக்கியமான பலன்களை அளிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ஆகின்றன. குடும்பம், வாக்கு, தனம், நேத்திரம், கலத்திரம், மாரகம், கூட்டாளி வல்லமை போன்ற பலன்களை அடைபவர்கள் நீங்கள். உங்களின் வார்த்தைகளை உறுதியுடன் உபயோகித்தல், நொடியில் உணர்ச்சி மிகுதியால் கோபப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றி உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். உங்களது அனுபவமே படிப்பினையே அளித்து உங்களை வாழ்க்கை சக்கரத்தில் மேலே எழுப்பு செய்து வரும். கடின உழைப்பை, விடாமுயற்சி எடுத்துக்கொண்ட செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தி வருவீர்கள். ஈகையுடன் அடுத்தவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்து தர்மம் தலை காக்கும் என்ற ஒப்பற்ற மந்திரத்தை கடைபிடித்து வருவீர்கள். உங்களது மனதில் எது சரியென தோன்றுகின்றதோ அதை தயங்காமல் லாபம் நஷ்டம் பார்க்காமலும் செய்வதன் மூலம் சபைகளில் முன்னுரிமை, அதாவது பிரபலப்படுதல் உண்டாகும். குடும்பத்தில் நிர்வாக திறமை, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல், மற்றவர்களால் மதிக்கப்படுதல், புகழுக்கு மயங்குதல், வரட்டு கௌரவத்திற்காக, புகழுக்காக வீண் விரயங்கள் செய்தல் ஆகியவற்றை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பாக அமையும். அத்தியாவசியமான விரய செலவுக்கு தகுந்தாற்போல் கடன் பெறுவது என்பது நிலைமைகளை சமாளிக்க இயலும். தனக்காக கடன்பட்டாலோ அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தல், ஜாமீன் ஏற்றுக்கொள்வதாலோ புகழ், கௌரவம், அந்தஸ்து இழப்புகள் உண்டாகும். உற்றார் உறவினர், சகோதர உறவுகளில் பண்பு, பாசம், ஆதாயம், அனுசரணை உண்டாகும். வீடு, மனை வாங்க விற்க காலதாமதமாகும். வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவு ஏற்படும். பயணங்களில் கூடுதல் கவனமுடன் வாகனங்களை இயக்க வேண்டும். உடன் இருப்பவர்களே குந்தகம் விளைவிக்கும் செயலில் ஈடுபடலாம். அலட்சியம் கொள்ளாமல் கடமையை கண்ணும் கருத்துமாக பேண வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இடுப்பு, முதுகு, முழங்கால் பகுதிகளில் பிடிப்பு, நரம்பு போன்றவற்றில் தொல்லைகள் அதிகரிக்கும். புதிய பெண்களின் அறிமுகத்தால் புகழுக்கு களங்கம், வீண் பொருளாதார செலவுகள் ஏற்படக்கூடும். எதிலும் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வதே நலம். புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். உணர்ச்சி மிகுதிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளை அனுசரித்து கவனமுடன் இருக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது. தனவரவு பற்றாக்குறையாகவே அமையும். வீண் விரயங்களையும் கூடுதல் பயணங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வது நலம். இந்த துலாம் ராசி பெண்களுக்கு சிறந்த ஆற்றலும் அறிவும், முரட்டு பிடிவாதமும், ஆடம்பர செலவுகளும், அழகு சாதனங்களை உபயோகப்படுத்துவதை கட்டுப்படுத்திக் கொண்டால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையீடு செய்து உங்களின் புகழுக்கு பங்கம் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு உண்டு. கொழுப்பு கட்டி, இரத்த அழற்சி உண்டாகலாம். வார்த்தைகளில் கவனம், நிதானம் தேவை. தகாத வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருப்பதே சால சிறந்தது. பணிச்சுமை கூடும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்பு, சலிப்பு, வெறுப்பு தென்படும். மாணவர்களுக்கு விளையாட்டு குணம், கைபேசியில் கவனம், பொழுதுபோக்கு இவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தால் எதிர்கால கல்வித்தரம் முற்றிலும் பாதிக்கும். பெற்றோர்களின் கூற்றை அலட்சியப்படுத்துதல், கோபப்படுத்துதல் இவைகளால் உங்களின் வளர்ச்சியை நீங்களே மங்க செய்வதாக அமையும். நல்லோரிடம் சிநேகம் கொண்டால் நன்மைகள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்களை செய்து துணிவது சிறப்பு சேர்க்காது. கடமைகளை சரிவர செய்து வாருங்கள். பலன் என்பது நிதானமாய், உறுதியாய் கிடைக்கும். இந்த துலாம் ராசி தொழில் அதிபர்களுக்கு யாராலும் சாதிக்க முடியாத விஷயத்தை இந்த மாத முடிவிற்குள் சாதித்து விடுவீர்கள். கலைஞர்களுக்கு கூட்டணி சார்பாக சந்தித்த இழப்பு, நஷ்டங்களிலிருந்து வெளிவருவீர்கள். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அனுஷம், பூராடம், திருவோணம், ரேவதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூன் 16, 18, 20, 22, 24, 25, 27, 29 மற்றும் ஜூலை 1, 3, 4, 7, 8, 11, 13, 14. இந்த ஆனி மாத பிரதி சனிக்கிழமை ராகுகால வேளையில் ஸ்ரீ சிவதுர்க்கைக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.